நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பெரிய மீன் தொட்டி வாங்கி வச்சுருப்பீங்க. பட் மீன் தொட்டி நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த மீன் தொட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்ன சைஸ் மீன் தொட்டி வாங்கினாலும் அது எப்படி நீங்கள் பெருசாக வந்து காட்டலாம், அந்த செட்டிங் வந்து எப்படி நீங்கள் பிரம்மாண்டமாக காட்டலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபிஷஸ்லாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, பட் யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறையவே நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. கைஸ், இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கோட ஸ்பெஷல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நம்ம வந்து எல்லா வீடியோஸ்க்கும் எபிசோட் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது வந்து பார்த்தீங்கன்னா 200வது எபிசோடாக வந்து இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்காக ஒரு ஸ்பெஷலான வீடியோ நான் கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கல. ஆக்சுவலாக வந்து போன வீடியோக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த 200வது எபிசோடுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. பட் நான் அதுக்காக எதுவுமே பிளான் பண்ணல. பட் கண்டிப்பாக இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்வாஸ்கேப்பிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஷ் டேங்க்குள்ளே நீங்கள் ஒரு நேச்சரை கொண்டு வந்துட்டு அதை வந்து நீங்கள் எப்படி அழகாக ஸ்கேப் பண்ணி காட்டுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வந்து மாற்றிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க. அதாவது வந்து ஒரு டேங்கை நீங்கள் சின்னதாகவும் காட்டலாம், ரொம்ப பிரம்மாண்டமாகவும் காட்டலாம். ஸோ இதில் இந்த ஆக்வாஸ்கேப்பிங்கில் நிறைய வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இது வெறும் பிளான்ட் டேங்க் மட்டும் தான் இந்த ஸ்கேப்பிங் ஸ்கில்ஸ்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. நீங்கள் இதை நான் பிளான்ட் டேங்க்லேயும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் ஒரு சில இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சின்ன டேங்கை எப்படி பெருசாக காட்டலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். அதுதான் நான் வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து உங்களோட டேங்கை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டலாம் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். ஸோ 1 by 1 என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் ஃபிஷ் டேங்கை நீங்கள் எங்கே வைக்கிறீங்க, எங்கே பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எல்இடி டிவி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 40 இன்ச்சில் ஒரு 32 இன்ச் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 32 இன்ச் டிவி வந்து நீங்கள் கடையில் பார்க்கும்போது பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் அது வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அந்த டிவியோட சைஸ் உங்களுக்கு சின்னதாக தெரியும். அதுவே ஒரு சின்ன ரூமில் வச்சிங்கன்னா அந்த டிவியோட சைஸ் நீங்கள் கடையில் பார்த்ததுக்குன்னா ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து. ஏன்னா உங்களோட ரூமோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அந்த டிவியோட சைஸ் வந்து சின்னதாகிடும். இந்த ரூமோட சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா டிவியோட சைஸ் பெருசாகிடும். இதே கான்செப்ட் தான் வந்து உங்களோட ஃபிஷ் டேங்க்கு வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு 3 feet டேங்க் வாங்கினாலும் நீங்கள் எங்கே பிளேஸ் பண்ணுறீங்கன்றதான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 feet டேங்க் வாங்கி ஒரு ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வைக்கிறீங்க, இல்லை ஒரு பீரோ பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேங்க் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக தான் தெரியும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில், அதாவது ப்ராப்பராக வந்து இன்டீரியர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவாங்க. பட் நான் வந்து ஒத்துக்கிறேன், நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஃபிஷ் டேங்க்குன்னு ஒரு பிளேஸ் வந்து தனியாக கொடுக்க முடியாது. பட் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட சின்ன டேங்காக இருந்தாலும் அது கொஞ்சம் அழகாக பெருசாகவே வந்து தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வந்து ஃபிஷ் டேங்க் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அது உங்களால் வந்து மோஸ்ட்லி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வீடு சின்னதாக இருக்கும். பட் நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு பக்கத்துலையோ இல்லை டிவி பக்கத்துலையோ இல்லை பீரோ பக்கத்துலையோ எங்கேயோ வச்சு தான் ஆக போகுது. ஸோ அது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே அந்த ஸ்பேஸ் தான் நமக்கு இருக்குது. பட் இது வந்து அவுட்டர் கண்ட்ரோல். பட் உங்களோட ஃபிஷ் டேங்க் உள்ளே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா, ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் டிசைட் பண்ணல. ஸோ அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் உங்களோட டேங்க் பெருசாக காட்ட முடியும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ அதில் நம்ம செகண்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கிரேவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதோட சைஸ் சின்னதாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டேங்க் வந்து பெருசாக தெரியும். நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடைக்கு போயிட்டு ஃபிஷ் டேங்க் செட் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே கலராக வந்து கிரேவல்ஸ் வாங்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேவல்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதாவது ஒரு கூழாங்கல் சைஸில் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா இது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டேங்கை வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு தாட்டோட போக மாட்டீங்க, ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கிரேவல் சைஸ் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ உங்களோட டேங்கோட வியூ வந்து நீங்கள் பெருசாக காட்டலாம். ஸோ இது வந்து ஒரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். நீங்கள் நிறைய ஒரு காம்படிஷனுக்குலாம் கொடுக்குற டேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுற கிரேவல்ஸ் வந்து ரொம்ப சாண்ட் மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற அந்த வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சின்னதாக காட்டுவாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா டேங்க் செட் பண்ண உடனே அந்த டேங்க்கில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 சென்டிமீட்டர் ஹைட்டில் ஒரு டேங்க் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் கிரேவல்ஸே வந்து யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மீதி இருக்கிறது உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும், 25 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து வாட்டரும் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண மாட்டீங்க, அதில் ஒரு 5 சென்டிமீட்டர் கம்மி பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த 20 சென்டிமீட்டர் தான் இது ஒரு சினிமா ஸ்கோப் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு வியூவில் மட்டும்தான் உங்களோட டேங்க் வந்து இருக்கும். இதே உங்கள் டேங்க் நல்லா பெருசாக இருக்கணும், நல்ல ஒரு ஹைட்டாக நீங்கள் காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட கிரேவலோட வால்யூமை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களோட கிரேவலோட சைஸையும் கம்மி பண்ணணும்.
நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்குற எல்லா செட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரேவல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது காஸ்மெட்டிக் சாண்டுன்னு வந்து சொல்லியிருப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் கம்மியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுக்கு காரணம் என்னென்னா என்னோட டேங்க் மோஸ்ட்லி இந்த நேனோ டேங்க்ஸ்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் வந்து நான் நல்லா காட்டணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவேன். அதுக்கு நான் நிறைய சாண்டை நான் யூஸ் பண்ணேன்னா அந்த ஹைட் வந்து எனக்கு கம்மியாயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஹைட் வந்து கம்மி பண்ணுவேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணேன்னா அதில் ஒரு சில இந்த அரோபிக் பாக்டீரியாஸ் அனார்பிக் பாக்டீரியா சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. நீங்கள் இந்த சாண்டெலாம் வந்து மண்ணை போட்டு உள்ள கலர் நீங்கள் ஒரு பபுள்ஸ் மாதிரி வரணும், அந்த ஆக்சிஜன் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் வந்து நான் ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம செட்டிங்ஸ்லாம் பார்க்கலன்னா என்னோட சேனலில் போய் நிறைய நேனோ டேங்க் செட்டிங்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் யூஸ் பண்ணுற ஒரு சில ஆக்சசரிஸ். அதாவது வந்து இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபில்டர். பொதுவாக இதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு அண்டர் கிரேவல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேங்க்கில் ஒரு கார்னரில் சின்னதாக தான் இருக்கும், அது ரொம்ப ஒரு விசிபிளாக கூட இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து இன்டர்னல் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இன்டர்னல் ஃபில்டர் வந்து உங்கள் டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்பவுமே வந்து வாங்கினீங்கன்னா நல்லது. பட் நம்ம என்ன பண்ணோம்னா இன்டர்னல் ஃபில்டர் ரொம்ப பெருசாக வாங்கினோம்னா அதோட ஃபில்டரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இன்டர்னல் ஃபில்டர் வாங்கி நம்ம டேங்க் உள்ளே வைக்கிறோம். ஆக்சுவலாக ஃபில்டரோட கெப்பாசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் டேங்க்கில் இருக்கிற தண்ணி க்ளீனாக இருக்கும் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் அந்த இன்டர்னல் ஃபில்டரை நீங்கள் விசிபிளாக வெளியில் காட்டுறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இது என்ன ஆகணும், உங்கள் டேங்க்கில் இருக்கிற இப்போ எப்படி நான் கிரேவல்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் டேங்க் பெருசாக இருக்கும்னு நான் சொன்னணும், அதேமாரி இந்த ஃபில்டர் வந்து தெரியாத மாதிரி இருந்ததுன்னா உங்கள் டேங்க்கில் வந்து நிறைய ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். பட் நம்ம அதை வந்து கொடுக்கறதே இல்லை. நீங்கள் என்றைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபில்டருக்கான இன்லெட் அண்ட் அவுட்லெட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லில்லி பைப், ஜெட் பைப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து விற்றுட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக விற்கிறாங்க? இந்த கேனிஸ்டர் ஃபில்டரில் நம்ம கொடுக்குற இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப விசிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த க்ரீன் கலர், பிளாக் கலர் ஓகே, இந்த க்ரீன் கலர்லலாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வியூவை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஜெட் பைப்ஸ், லில்லி பைப்ஸ் இதெல்லாம் வந்து தராங்க. இந்த பெரிய பெரிய டேங்க் செட்டப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மூலையில் இருக்கும். பட் நீங்கள் சின்ன டேங்க் வாங்குறீங்கன்னு எங்களை ஒரு நேனோ சைஸ் டேங்க், அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் லில்லி பைப், ஜெட் பைப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த டேங்க்கோட வியூ வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன சைஸ் ஃபில்டர் வந்து போகிறீங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி வந்து ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எதுக்காகனா அந்த ஃபில்டரோட மேஜர் பார்ட் வந்து டேங்க்குக்கு பேக் சைட்லேயோ இல்லை சைட்லேயோ வந்து போயிடும். டேங்க்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு பைப் மட்டும்தான் இருக்கும். உங்களோட வியூ வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. அதே நீங்கள் ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் போனீங்கன்னா அதேமாதிரி நீங்கள் இந்த ஜெட் பைப்ஸ், லில்லி பைப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆக்சசரிஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் நீங்கள் எது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ் டேங்கோட டாப்பை வந்து அவாய்ட் பண்ணலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஃபிஷ்ஷஸ் பொறுத்து தான். உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டாப் போட்டு தான் ஆகணும். பட் அந்த டாப் வந்து ஒரு மினிமல் டிசைனில் இருந்தது அப்படின்னா உங்களோட டேங்கோட ஹைட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு மாதிரி ஒரு கூரை மாதிரி போட்டு ஒரு டாப் வந்து ஒன்று விற்பாங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கில் இருக்கிற ஹைட்டை வந்து அது வந்து கம்மி பண்ணிடும். ஒரு 1 feet டேங்க் நீங்கள் ஹைட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 to 10 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோட டாப்பே வந்து கவர் பண்ணிடும். ஸோ உங்களோட வியூ வந்து சின்னதாயிடும் அகெயின். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி மேலே வந்து நீங்கள் ஏதாச்சும் கிளாஸ் இல்லைனா என்னோடய ஃப்ளோரன் டேங்கில் நான் போட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பாலியூரித்தீன் ஷீட் அந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்பில்ட் டேங்கே வரதுல க்ளோஸ் பண்ணுற மாதிரி டேங்க்ஸ்லாம் வருது, அது கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் டாப் வந்து பார்க்கலாம். பட் முடிஞ்சால் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பட் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டேங்கோட வியூ வந்து நல்லா ஹைட்டாக பெருசாக வந்து தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவதாக நீங்கள் வந்து என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்ஸ், அதாவது இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். நீங்கள் இந்த ஹுட்டு, ராக் இதெல்லாம் வந்து கூட நீங்கள் கொஞ்சம் சைஸ் பெருசாக வச்சிங்கன்னா ஓரளவு வந்து உங்களோட டேங்கோட செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணலாம், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். நிறைய பெரிய பெரிய அக்வாஸ்கேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராக்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வியூ வந்து ப்ராப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் இந்த பாகுபலி படம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ராணாவோட ஸ்டாச்சு வந்து அவங்க அப்படியே ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டாச்சு வந்து பெருசாக இருக்கும். பட் அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த பாகுபலியோட ஸ்டாச்சு வந்து காட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். சேம் கான்செப்ட் தான். உங்கள் டேங்க்கில் வந்து உங்களோட செட்டப் வந்து டேங்க்கை விட ரொம்ப பெருசாக இருக்குன்னா உங்கள் டேங்க் ஆப்வியஸ்லி வந்து சின்னதாக தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நீங்கள் செட் பண்ணுற அந்த டாய்ஸோட சைஸும் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் டேங்கோட சைஸ் சின்னதாகிட்டே தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ வந்து பாருங்கள். என்னோட சின்ன சைஸ் டேங்க்கில் வந்து நான் இந்த பொம்மையை வந்து வைக்கிறேன். இப்போது இந்த டேங்கோட ஹைட்டுக்கும்
இதே பொம்மையை வந்து நான் ஒரு 3 ஃபீட் டேங்க்கில் வைக்கிறேன். இப்போ இந்த டேங்க்கோட ஹைட்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லைடா டேங்க் தான் வந்து பெருசாக இருக்குது, நீ வந்து ஏமாத்துற. சரி, இதே இதில் நான் சேம் டேங்க்லேயே வந்து நான் வந்து இந்த பொம்மையை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஒரு பெரிய சைஸ் பொம்மையோ இல்லை ஒரு வேறு சின்ன சைஸ் பொம்மையோ நான் வந்து ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். அப்போது இந்த டேங்க்கோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் உங்களோட டேங்க்குக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆக்சசரிஸில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து சின்னது பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்கள் டேங்க்கோட சைஸ் பெருசாகிட்டே இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இல்லை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற தப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் டேங்க்குக்கு ஏற்ற ஃபிஷ்ஷஸ் வாங்குறதே கிடையாது. இதுதான் பெரிய தப்பு. இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் நான் எப்படி சொன்னனோ அதை விட முக்கியமானது வந்து இந்த ஃபிஷ்ஷஸ். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க்கில் நீங்கள் 5 கோல்டு ஃபிஷ் விட்டுறதுக்கும் 20 நியான் டெட்ராஸ் விட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. உங்களோட டேங்க் வந்து பெருசாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து உங்கள் டேங்க் வந்து பெருசாக தெரியும். நீங்கள் டேங்க்கும் பெருசாக வாங்கிட்டு அதில் 4 ஷார்க் மீனையும் வாங்கி விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், மீனும் பெருசாக இருக்கும், டேங்க்கோட வியூ வந்து அசிங்கமாக இருக்கும். இதனால தான் வந்து நிறைய இடத்துல பெரிய பெரிய டேங்க் இருக்கும், பட் கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் வந்து அந்த டேங்க் வந்து அதோட வியூவே வந்து அந்த டேங்க்கோட வியூ வந்து சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து நீங்கள் நியான் டெட்ராஸ் விட்டு பாருங்களேன், அந்த டேங்க் எதுவும் பிரம்மாண்டமாக பெருசாக ஒரு செட்டப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். நீங்கள் வீட்டில் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து டேங்க்கோட சைஸ்க்குனா மீன் பெருசாக இருக்குது, அதாவது வந்து அந்த டேங்க்கில் பாதி சைஸ்க்கு வந்து மீனே தான் இருக்குது அப்படின்னா அந்த மீன் எல்லாமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி மீன் விட்டு பாருங்கள். உங்கள் டேங்க் வந்து கண்டிப்பாக பெருசாக தான் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அந்த டேங்க்கை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் போட்டு என்னை வந்து டேக் பண்ணுங்கள். கீழே வந்து ஹேஷ்டேக்கில் JK Aqua Studioன்றதையும் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து அதை பார்த்துட்டு என்னோடய சஜஷன்ஸ் இல்லை என்னோடய வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் போரிங்காக இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு. ஏன்னா அக்வேரியம் சேனல் அப்படின்னாலே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மைண்ட் செட் பண்ணிக்கிறீங்க. பட் நம்ம சேனலில் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு எப்படிலாம் நம்ம வந்து அழகாக காட்டலாம், அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு தேவையானது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு வீடியோ வந்து இந்த டாப்பிக்கும் வந்து இருந்ததுன்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.